Hello friends, welcome back to How to Video. So Windows 11 22H2 ஸோ அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் OS ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்டேட் அசிஸ்டன்ட் டூல் அப்படின்னு இருக்குது. ஸோ அது நான் என்ன அதை எப்படி அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து OS வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து முக்கியமாக தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து பேட்டரி வந்து இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர் கனெக்ஷன் இருக்கிறது பெட்ரு. ஸோ நமக்கு OS ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 GB வரைக்கும் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேக் நீங்கள் ஏதாவது ஜியோவில் வந்து ஒரு நல்ல டேட்டா பேக் போட்டிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை வந்துட்டு அன்லிமிட்டட் கனெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், டைமும் வேஸ்ட் ஆகிடும், திரும்பி வந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து டவுன் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமாக இருக்கான்னு பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்னென்ன பண்ணணும், பிஃபோர் என்னென்ன பண்ணணும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா கூகுள் போகலாம். ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 iOS வந்து போடுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் மீடியான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 MB கூட ஒரு சாஃப்ட்வேர் டவுன் ஆகும். அதை கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த மாதிரி சேம் கிளிக் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான அக்செப்ட் வந்து கேட்பாங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் வந்து இருக்கும். நமக்கு டவுன்லோட் ஆகும், வெரிஃபை ஆகும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால் வந்து ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் வந்து ஆகும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் வந்துட்டு ஆகும். ஸோ ஒரு 1 MB/s வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஃபைல் டவுன் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கு வந்து ஏற்ற மாதிரி டைம் ஆகும். ஒரு சில சிஸ்டம்க்குலாம் நான் வந்துட்டு என்னோட பிசி வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ நல்ல கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிடுச்சு. என்னோட கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ ஒரு 2 GB RAM தான். அதில் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ டவுன்லோடிங் டைம் வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. டவுன்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்டர்நெட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, கம்மியாக இருக்கிற போது டவுன்லோடிங் ஸ்பீடு ஆகும். தென் வெரிஃபை சீக்கிரம் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் வந்து ஆகும். ஸோ இப்படி பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுவே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கிடச்சிரும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்கள் பிசியில் வந்து பார்த்து சிஸ்டம் அப்டேட் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். சிஸ்டம் அப்டேட் வந்து வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து போடுறேன். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக ஒரு மெத்தட் தான். நீங்கள் வந்து சிஸ்டமோட அப்டேட் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் ஃபார் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு சிஸ்டம் அப்டேட் வரல அப்படின்னா வந்துட்டு இதை நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணிக்கலாம். அடுத்து வர நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்தோம், அதை வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.